வடமாகாண சபையின் அமர்வு கைதடியில் உள்ள மாகாண சபை கட்டட தொகுதியில் இன்று காலை ஆரம்பமானது. அது தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது பிராந்திய செய்தியாளர் கதிர்காமத்தையன் ரஜினிகாந்தன். 36வது அமர்வு வடமாகாண சபை பேரவை செயலகத்திலே இன்று காலை 9:30 மணியளவிலே ஆரம்பமாகியது. ஆரம்பத்திலே வடக்கு மாகாண சபையிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகிய உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனுடைய இடத்திற்கு பதிலாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர் சிவக்கொழுந்து அகிலதாஸ் பதவியேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவைத்தலைவர் CVK சிவஞானம் வடக்கு மாகாண அமைச்சு மற்றும் திணைக்களங்களில் காணப்படுகின்ற வாகனங்களில் அரச இலச்சினை மட்டுமே காணப்படுகிறது. எனினும் இனிவரும் காலங்களில் அரச இலச்சினையுடன் வடமாகாண சபையின் இலச்சினையையும் பொறிக்கப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலை இதன் போது விடுத்தார். அதனைத் தொடர்ந்து உறுப்பினர் சிவக்கொழுந்து அகிலதாஸ் தனது கன்னி உரையினை இன்று நிகழ்த்தினர். அதன்பொழுது மக்களுக்கு சகல நலனும் கிட்டும் வகையிலே வடமாகாண சபையில் கொண்டுவரப்படுகின்ற விடயங்களை ஆதரிப்பேன் எனவும் ஜனாதிபதியின் கைகளை பலப்படுத்தி சிறுபான்மை இன மக்களின் நன்மைக்காக செயற்படுவேன் எனவும் கூறினர். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதிலுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டது. இதன் பொழுது எதிர்க்கட்சி தலைவர் சவராசா முதலமைச்சரிடம் கேள்விகளை ஐக்கிய நாடுகள் சபையால் செயற்படுத்தப்படும் இணைந்த தேவைகள் மதிப்பீடு ஆலோசகராக பெயர் குறிப்பிட்டு நீங்கள் ஒருவரை சிபாரிசு செய்திருப்பது ஒரு முறையற்ற செயலாகும் எனவும் இது தொடர்பாக மத்திய அரசின் ஒப்புதல் இன்றி நீங்கள் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்தீர்கள் எனவும் இதன் போது வினா எழுப்பினர். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் ஐக்கிய நாடுகள் சபை தர வேண்டிய தீர்மானத்தை செப்டம்பருக்கு பிற்போட்டதன் பின்னர் ஐக்கிய நாடுகளின் வதிவிட பிரதிநிதியை நியூயோர்க்கில் சந்தித்தேன். அவர் சில விடயங்களை ஏற்குமாறு என்னை வற்புறுத்தினார். நான் அதற்கு இணங்கவில்லை. அதை விடுத்து அவருக்கு மேலான அதிகாரியுடன் கதைத்தேன் என்றும் அவர் கூறினார். ஆலோசகரை நியமிப்பது தொடர்பாக ஜனாதிபதியுடன் கதைத்த பொழுது பிரச்சனை இல்லை எனவும் அவரை இரட்டை குடியுரிமை பெறுமாறும் ஜனாதிபதி கூறியிருந்தார். எமது கோரிக்கைகளை ஐக்கிய நாடுகள் பிரதிநிதியிடமும் தெரிவித்திருந்தோம். அதன் பொழுது மத்திய அரசுடன் தான் நாங்கள் தொடர்பை வைத்துக் கொள்வோம் எனவும் மாகாணத்துடன் அல்ல எனவும் பதிலளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 3 பிரேரணைகள் இன்றைய தினம் கொண்டுவரப்பட்டு அவை சபையிலே நிறைவேற்றப்பட்டன. இதேவேளை நிரந்தர நியமனம் கோரி வன்னி மாவட்டங்களைச் சேர்ந்த தொண்டாசிரியர்கள் வடமாகாண சபை முன்பாக இன்று கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல வருடங்களாக நியமனம் கிடைக்கும் என எதிர்பார்த்தும் இன்று வரை அந்த நியமனம் கிடைக்காதாலேயே தாங்கள் இன்றைய தினம் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த போராட்டத்திலே கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மடு, வவுனியா வடக்கு, துணுக்காய் ஆகிய 5 கல்வி வலயங்களைச் சேர்ந்த தொண்டாசிரியர்களே இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நியூஸ் பஸ் செய்திகளுக்காக வடமாகாண பேரவை செயலகத்திலிருந்து கதிர்காமத்தையன் ரஜினிகாந்தன்.